வெனிசுலா மீதான அதிரடி தாக்குதலுக்கு போதைப்பொருள் விவகாரம் காரணமாக கூறப்பட்டாலும் சர்வதேச எண்ணெய் அரசியல்தான் இதற்கு பிரதான பின்னணி என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து பிடி எக்ஸ்பிளைன்ஸ் பகுதியில் பார்க்கலாம். உலகை இயக்கும் இயற்கை ஆதாரங்களில் மிக முக்கியமானது கச்சா எண்ணெய். இத்தகைய கச்சா எண்ணெயை அதிகளவில் கொண்டுள்ள நாடுகளில் ஒன்று வெனிசுலா. இங்கு புதைந்துள்ள கச்சா எண்ணெயின் அளவு 303 பில்லியன் பீப்பாய்கள். வேறு எந்த நாடும் இவ்வளவு எண்ணெய் வளத்தை கொண்டிருக்கவில்லை. சின்னஞ்சிறிய நாடான வெனிசுலா உலகளவில் இன்று பேசப்படுவதற்கும் இதுதான் காரணம். வெனிசுலாவில் எண்ணெய் வளம் இருந்தாலும் அதை அகழ்ந்தெடுத்து வளம் கொழிக்கும் நாடாக மாற்றியதில் அமெரிக்க நிறுவனங்களுக்கு பெரும் பங்கு உண்டு. ஆனால் மதுரோவின் ஆட்சியில் எண்ணெய் வளம் தேசியமயமாக்கப்பட்டு அதை சீனா மெல்ல மெல்ல தன் வசப்படுத்த தொடங்கியது. வெனிசுலா எண்ணெய் கிணறுகளில் சீன நிறுவனங்கள் பெரும் முதலீடு செய்துள்ளன. வெனிசுலா தங்கள் எண்ணெயை அமெரிக்க டாலருக்கு பதிலாக சீன யுவானில் வெளிநாடுகளுக்கு விற்றதும் ட்ரம்புக்கு கொதிப்பை ஏற்படுத்தியது. பல டிரில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள வெனிசுலாவின் எண்ணெய் வளம் தங்களுக்கு இல்லை என்ற நிலையிலிருந்து ஒருபடி மேலே நகர்ந்து அது நிழல் எதிரியின் கைக்கு சென்றது ட்ரம்பின் கோபத்தை கடுமையாக தூண்டிவிட்டது. வெனிசுலாவில் நாங்கள் உருவாக்கிய எண்ணெய் கட்டமைப்பை அவர்கள் திருடிவிட்டார்கள் என வெளிப்படையாகவே சொன்னார் ட்ரம்ப். வெனிசுலா எண்ணெய் வளத்தை மீட்டெடுக்க ட்ரம்ப் அரசு மதுரோவுக்கு பல வழிகளில் ஆசை காட்டிய போதும் அவர் மசியவில்லை. நீங்கள் சரணடைந்து விட்டால் வேண்டிய பணம் கொடுத்து உங்களுக்கு பிடித்த நாட்டில் குடியேற ஏற்பாடு செய்து தருகிறோம் என்று மதுரோவிடம் கூறியதாக அமெரிக்க அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வெளிப்படையாகவே கூறியிருந்தார். இதுவெல்லாம் நடக்காததால் வெனிசுலா மீது படிப்படியாக கடந்த சில வாரங்களில் நெருக்கடியை அதிகரித்து வந்தார் ட்ரம்ப். இச்சூழலில் மதுரோவை சீன குழு ஒன்று அண்மையில் சந்தித்துள்ளது. இனியும் பொறுத்தால் நிலைமை கைமீறிவிடும் என உணர்ந்த ட்ரம்ப் 2 மணி நேரங்களில் வெனிசுலா அதிபரையே தங்கள் நாட்டுக்கு தூக்கி வந்துவிட்டார். அடுத்தது வெனிசுலாவில் தங்கள் ஆட்சிதான் என்றும் கூறிவிட்டார் ட்ரம்ப். அடுத்தது மற்றொரு எண்ணெய் வளமிக்க நாடான கொலம்பியாவுக்கும் கையோடு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ட்ரம்ப். பிரம்மாண்டமான உலக எண்ணெய் அரசியலை தங்கள் பிடிக்குள் வைத்துக் கொள்வதற்கான அமெரிக்காவின் நகர்வுகளாகவே இதையெல்லாம் பார்க்க வேண்டியுள்ளது.